வணக்கம் வாக்காள பெருமக்களே. அப்பப்போ வீடியோ போடும் அற்ப மனித பதரின் காலை வணக்கங்கள். காலை வணக்கமா? சரி, வீடியோ எப்போ வருதோ அந்த வணக்கங்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ திடீர்னு என்ன வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்னா, நானும் முட்டுறேன், முணங்குறேன், மோதுறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னென்னமோ கண்டென்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு 2 வருஷமா. என்னால் இப்போதைக்கு தோராயமாக ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் கிட்ட சேர்க்க முடிஞ்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கமோ ஃபேஸ்புக் பக்கமோ நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் திடீர்னு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, பார்த்தா 2,70,000 சப்ஸ்கிரைபர், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமா சில்வர் பட்டன் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஒரு அதீதமான கண்டென்ட், யாரும் பண்ணாத கண்டென்ட் பண்ணிட்டாங்க, சரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே கண்டென்ட், சாமியை வச்சு ரீல்ஸ் போடுறாங்க. அது வந்து ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ கிடையாது, சாமியை வச்சு ஒரே கண்டென்ட்டை வச்சு ஒரே மியூசிக்கை வச்சு ஒரே தீம ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட்ல வந்து உருகி உருகி பக்தி பாடல் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சில்வர் பட்டன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க பக்தினால வீடியோ போட்டிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது, அவங்க சாமியை வச்சு மில்க் பண்றாங்க கண்டென்ட்டை. இன்னும் சொல்ல போனா சாமியை மாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சாமி கும்பிடுற உங்களை மாதிரி ஆட்கள் தட்டி கேட்பீங்கன்னு பார்த்தா கமெண்ட்ல போயிட்டு நீங்களும் கூட சேர்ந்து பக்தி பாடல் பாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சில ரீல்ஸுக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், வாங்க ரீல்ஸ்குள்ள போவோம். உடனே இது வந்து ஒரு குரூப்பை சேர்ந்த மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப இந்த விஷயத்துல தெளிவானவன். அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சமமா தான் அடிப்பேன். எல்லாமே கலந்து எடுத்து வச்சிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மறந்துடாம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா கூட பரவாயில்ல, லைக் பண்ணி விடுங்க. ஏன் சொல்றேன்னா எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். ஓகே, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு தரமான வீடியோவா சிக்கியிருக்கு. தலைவர்கிட்ட வந்து பிடிச்சதே என்னன்னா அவரோட கிராஃபிக்ஸ் திறமைகள் தான். ஏதோ கிரீன் மேட்ல வந்து ஒரு 4 எலிமெண்ட் எடுத்து வச்சிருக்காரு, கிரீன் மேட் எலிமெண்ட். அதை வச்சுக்கிட்டு தலைவர் என்னெல்லாம் பண்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பைக் எடுத்துட்டு வராரா, ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கா, உடனே வண்டியை நிப்பாட்டிடுவாரு. பாம்பு பிடிக்க போறாரா, रुक जा बेटा, वीडियो मत ऊपर कर, जो भी इस वीडियो को लाइक सब्सक्राइब करेगा मैं उसका सारा दुख दर्द दूर. சர்ப்ரைஸ், சிவபெருமானே வந்து விட்டார். சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, சாமினா வரந்தானடா கொடுக்கும். இப்ப என்ன சாமி வந்து சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு, உன் சேனலுக்கு லைக் வேணும்னா நீ கேளு, நான் எதுக்கு சாமியவே விட்டு கேட்க சொல்ற? அதையும் கேட்டுக்கிட்டு கமெண்ட்ல 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் லைக் ப்ரோ, செகண்ட் லைக் ப்ரோ, ஹரஹர மகாதேவிக்கு ப்ரோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவிகளா, இது தெரியாம நான் இத்தனை வருஷமா காலைல விழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ப்ரோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க ப்ரோ, லைக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். பேசாம நம்மளும் இப்படி பண்ண என்ன? இங்க ஒரு சிவபெருமான் போட்டோ வச்சுட்டு, ருக்சோ பேட்டா மனித பதர் சப்ஸ்கிரைப் கரோ, லைக் கரோ, எப்பதான் உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும். தலைவன் இதோட நிக்கல. ஆனா இதே கண்டென்ட் என்ன தெரியுமா, ஒரு மிருகம் வரும், அதை பிடிக்க போவாரு, அது சாமியா மாதிரி ருக்சா பேட்டா ஊப்பர் மத் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. இதையே ஒரு 150 வீடியோ போட்டிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு காட்டுறேன் பாருங்களேன். லொகேஷன் மட்டும் மாறும், ஆனா எலிமெண்ட் அதுதான். அங்க பாம்பு வந்துச்சா, இங்க வந்து ஒரு கழுகு, அங்க சிவன், இங்க வந்து பார்வதி தேவி வந்திருக்கிறார். ஆனா டைலாக் ஒண்ணுதான். எல்லாருமே வந்து கடவுள் வந்து இறங்கி வந்து இவருக்காக லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. रुक जा बेटा, वीडियो मत ऊपर कर, जो भी इस वीडियो को लाइक सब्सक्राइब करेगा मैं उसका सारा दुख दर्द दूर कर दूंगा. அடுத்து முதல்ல வந்திருக்கு. முதலைக்கு யாரு? முதலைக்கு சிவபெருமான் தான் போட்டிருக்கு. அநியாயம் பண்றியடா. சரி, ஃபைனலா தலைவன்ட்ட ஒரே ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். ட்ரெயினே நேரா போகுது, இவன் சைட்ல வர்றான். 2 பக்கமும் எவ்வளவு இடம் இருக்கு, போறதுன்னா எங்கிட்ட போய் தொலை வேண்டியதானே. போயிருவாரு. रुक जा बेटा, वीडियो को ऊपर मत कर, मैं विष्णु भगवान हूँ, मेरे वीडियो को लाइक करके फॉलो कर. விழுந்துட்டாரா? ஆஹா, விஷ்ணு பகவான் வந்துட்டாரு. இவரோட ரொட்டீனே என்ன தெரியுமா, ஓடணும், மிருகத்தை பிடிக்கணும், சாமி வந்தோடனே இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 3 ஆக்ஷன் வச்சு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் பிடிச்சிருக்காருன்னா இவரை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தவர் வந்து சாமியை கிராபிக்ஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர். இப்ப நம்ம பார்க்க போறவர் வந்து சாமியா மாறு வேஷம் மூலமா யூஸ் பண்ண போறவர். ஸோ 2 பேருக்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேருமே சாமியை வச்சு லைக் சப்ஸ்கிரைப் கேட்பாங்க,
ஒரே கண்டென்ட் ஒரே மியூசிக், ஆனா அவங்க 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் மேல வச்சிருப்பாங்க. அடுத்து ப்ரோ வந்து என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். அவர் இப்போதைக்கு 2 மாறு வேஷம் கிட்டு தான் வாங்கியிருக்காரு போல. ஒன்னு ஆஞ்சநேயர், ஒன்னு சிவபெருமான், 2 தான் வாடகைக்கு எடுப்பாரு போல. ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்து ஒரு 10 வீடியோ எடுத்துக்குவாரு. என்ன ஒரே கண்டென்ட் தானே. இவரோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் இவரை அடிக்க வருவாங்க, இவர் அடி வாங்குவாரு, உடனே கடவுளே வந்து இவரை காப்பாத்திடுவார். அவர் மிருகம், இவர் வந்து அடியாள், அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோ தலைவன்ட்ட போடுறேன் பாருங்க. சாமி கிட்ட உட்காந்து அழுன்னு அழுதுகிட்டு இருக்காரா, ஏதோ ஒரு பிரச்சனை, அழுகிறாரு, மணியை போட்டு ஆட்டு. திருப்பியும் போடுறேன் பாருங்க. எதுக்குடா கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து கூட்டி வர வேண்டியதுடா. ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு எதுக்குடா இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ, தலைவனோட அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு இப்பவே ஒரு ஆவல் வந்திருக்குமே. அந்த வீடியோலயாச்சும் ஆஞ்சநேயரை வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா தான் யூஸ் பண்ணான். இவருக்கு வந்து அழுதாருன்னா இவர் சாமியா வந்து டான்ஸ் ஆடி காட்டி அவனை வந்து கூல் பண்ணுவாரு. இப்ப அடுத்த வீடியோல மிஸ்யூஸ் பண்ணிருக்கான்னு மட்டும் பாருங்க. தண்ணி தாகமா இருக்கா, பம்ப் அடிக்கிற. அவனாச்சும் டீசெண்டா சாமிய வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறா சொல்ல வச்சேன். இவன் என்னடா பம்படிக்கெல்லாம் விட்டுருக்காங்க சாமிய. 100கணக்கான வருஷமா வில்லேஜ்ல இருக்கிற சின்ன குழந்தை கூட செய்யும்டா. டக்கு டக்குன்னு 4 குத்தி விட்டுட்டு ஓடி போய் பிடிச்சி தண்ணி குடிப்பாங்க. இவருக்கு பம்ப் அடிக்கிறதுக்கு கடவுளே வரணுமா? சரி, இவன்ட்டு வந்து லாஸ்டா ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டோம். 2மே ஆஞ்சநேயர் பார்த்துட்டோம். சிவபெருமான் ஒரு வேஷம் வாங்கி வச்சிருக்காருல, அந்த காஸ்டியூம் எப்படி யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. 4 அடியால அடிக்க வராங்களா, உடனே பின்னாடி இருந்து சிவபெருமானே வந்து ஒரு சவுட்டிங்க போட்டு காப்பாத்தி விட்டுருவாரு. ஆனா இப்ப எனக்கு இதுல என்ன டவுட் அப்படின்னா, நீ வந்து ஒருத்தனுக்கு சாமி வேஷம் போறன்னு முடிவு பண்ணிட்ட. அது கொஞ்சம் நல்லா குளிச்சு பல்லு விளக்கணும்னையாச்சும் பிடிக்கலாம்லடா. அந்த ஆளை பாடுறா, பல்லு விளக்காம வாயெல்லாம் சாந்தி பாக்கு போட்டு கரையா இருக்கு. அவனை குளிச்சு வந்து சிவபெருமான் துளைத்து விடுவேன் ஜாக்கிரதை. ஆனா நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா, கடவுளை இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றதுனால. இவனும் சில்வர் பட்டன் வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மியூசிக் தான், இதே கண்டென்ட் தான், 2 கடவுள் தான். ஒன்னு சிவபெருமான், ஒன்னு வந்து ஆஞ்சநேயர். 2 காஸ்டியூம், 2 வாடகை, ஒரே மியூசிக். ஆனா என்னத்த சொல்றது. இப்ப அடுத்து ஒருத்தனோட வீடியோ காட்டுறேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ வந்து எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாவும் கிரிஞ்சாவும் தானே இருந்துச்சு. முறையா ஒருத்தன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்கும் பாருங்க. அது ஏன்றதை இந்த வீடியோ முடியல சொல்றேன். ஒரு சின்ன பையனும் ஒரு ஒரு பக்கத்துல ஒருத்தனும் இருக்கானுங்க. மேல இருந்து சில விஷயங்கள் வரும் பாருங்க. अरे चिकन चिकन வருது, வேணான்றவன் எடுத்து சாப்பிட்டுறாரு. नहीं नहीं ये भी नहीं चाहिए मुझे. अरे मटन नहीं नहीं ये तो मुझे बिल्कुल नहीं चाहिए. अरे बियर नहीं नहीं ये भी मुझे नहीं चाहिए. अरे सांप के अंडे, ये तो बहुत टेस्टी होंगे. अरे हुक्का ये मुझे नहीं चाहिए. अरे हुक्का என்னடா ரியாக்ஷன் இது? नहीं नहीं ये मुझे नहीं चाहिए. अरे वाह राम जी, जय श्री राम. ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிக்கன் வருது, மட்டன் வருது, முட்டை வருது, ஆல்கஹால் வருது, சிகரெட் வருது. இது எல்லாத்தையுமே ஒருத்தன் எடுத்துக்கிறான். இதெல்லாம் வேணான்னு அந்த பையன் சொல்லிட்டு லாஸ்டா ராமரும் அனுமாரும் வந்தவொடனே எடுத்துக்கிறான். அவன் உடனே வந்து கடவுள் வந்து அவனை அழிச்சிடுறாரு, இந்த பையனை காப்பாத்திடுறாங்க. சரியா? அப்படின்றது அந்த வீடியோட கண்டென்ட். இதுல கிட்டத்தட்ட ஒரு 7K லைக்ஸ் போயிருக்கு, ஒரு 20K கமெண்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சு நான் வீடியோ டவுன்லோட் பண்ணும்போது. இப்போ இன்னும் கூடி இருக்கும். அப்போ இவனுங்க வந்து சைலண்டா எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்றானுங்க பாருங்க. சைலண்டா அப்படியே நேக்கா ஆல்கஹால், சிகரெட், அதோட சேர்த்து சிக்கன், மட்டன், எக்கு இதெல்லாம் சேர்த்துட்டாங்க பாருங்க. எவ்வளவு நீட்டா வீகனிசம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்டா வந்து கடவுள் அழிச்சிருவாராம். இதுல என்ன காமெடினா, கடைசி வந்து ராமரும் அனுமாரும் இறங்கி வந்தேன். அந்த பையன் ராமரை மட்டும் இறங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அனுமாரை கீழே கேம்ல வர்ற மாதிரி கீழே விட்டுட்டானே பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தா பாவமா தான்டா இருக்கு. அதே கண்டென்ட்லயே இப்போ ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் காட்டுறேன் பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயாச்சும் சிக்கன் மட்டன் வந்துச்சு. சிக்கன் மட்டனை தான் வந்து ஒரு தீய சக்தியாகவும் தீண்டத்தக்கதா பொருளும் காட்டினானுங்க. ஆனா இவனுங்க ஒரு பொண்ணு வருது, பொண்ணை பார்த்தாலே பொண்ணை தொட்டாலே பாவமா. அங்க வந்து மேல இருந்து விழுகிற கான்டெஸ்டோட முடிச்சிட்டானுங்க. இங்க வந்து 3 gift பாக்ஸ் வைக்கிறாங்க. உனக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கார். ஏடா கார் வந்து உங்களுக்கு வேண்டாம், அது வந்து ஒரு கெட்ட பொருள். அப்புறம் எதுக்கு கடவுள்கிட்ட போய் கடவுளை நான் எப்படியாச்சும் ஒரு கார் வாங்கணும்னு வேண்டுறீங்க? இல்ல கார் வாங்கினோடனே நேரம் எதுக்கு கோயிலுக்கு எடுத்துட்டு போறேன்? கோயிலுக்கோ மசூதிக்கோ எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? கார் வந்து கெட்டதா? மிஷன் சக்சஸ். எப்படா உங்களெல்லாம் வீட்டுல வச்சிருக்காங்க? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வந்து எல்லாமே நார்த் இந்தியால நடக்குது, வடக்குல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணலாம். ஆனா நம்ம ஒன்றும் கொஞ்சம் கூட சளைச்சவங்க கிடையாது. இருங்க காட்டுறேன். பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கி, வெளியூருக்கு போனா வீடு இல்லைன்னா ஹோட்டல்ல தான் தங்குவோம். இது என்ன விஜய் டிவில இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு? என் குழந்தை 2 வயசு வரைக்கும் பேசவே இல்லை, இவருக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. கனடா தேசத்துக்கு போனா வீடு இல்லைன்னா ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. நாங்கள் என்ன கனடாக்கே போனது இல்லடா. இருந்தோம், வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். லோன் எடுத்து வீடு கட்டினா நீ அந்த பேங்க் மேனேஜருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெளிநாட்டுக்கு யாருன்னே தெரியாம அந்த நாட்டுக்கு உனக்கு ஒருத்தர் லோன் கொடுத்துருக்கான்னா நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். அது எப்படி தெரியுமா? ஒரு வீடு வாங்கி கொடுக்கிறார், கார் வாங்கி கொடுக்கிறார். அவர் என்ன சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட? இனிமேதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு. அந்த கார் எப்படி வாங்கி கொடுத்தார் அப்படின்றதான் செகண்ட் ஆஃப் பாருங்க. ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் எப்படிப்பட்ட கார் வேணுமாடே, இதெல்லாம் ஜிடிஏல தானே நடக்கும். எப்படிப்பட்ட கார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சீட் கோடு போட்டா வந்து பொத்துன்னு விழுகும். இங்க வந்து சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். அதனால வீட்டில் மாடிப்படியிலிருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது, அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனிடத்தில் சொன்னேன். அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான். அன்றைக்கு காலையில் எழுந்த பொழுது என் கணவர் கூட என்னிடத்துல கேட்டார். முதல் எழுந்த உடனே சொன்னாங்க, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள். எனக்கு கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முந்தா நாள் நைட்டு முந்தா நாள் ஈவினிங் 2 பேரும் கார் ஷோரூமுக்கு போய் பேம்ப்லெட்டை வாங்கி கீழே வச்சுட்டு வந்து மேல படுத்திருக்காங்க. அது கனவா வந்திருக்கு. உடனே வந்து தேவதூதன் வந்தாராம், என்ன கலர் கார் வேணும்னு கேட்டாராம். ஒரே ஆச்சரியம், என்ன தேவதூதனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்னேன், எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, நானும் தான் டெய்லி தூங்குறேன். என் கடவுளை என்னைக்காச்சும் வாயப்பா தேவதூதன் கார் கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாயாச்சும் அக்கௌண்ட்ல போட்டு விடுப்பா. அவங்களுக்கு மட்டும் வீடு வாங்கி தர, கார் வாங்கி தர, கனடா கூட்டிட்டு போற, என்ன இழிச்ச வாயிடுவா. இன்னும் சில வீடியோக்கள் இருக்கு, ஆனா போதும் ஃப்ரெண்ட்ஸ், என்னால இதுக்கு மேல இந்த டார்ச்சரை தாங்க முடியல. ஸோ மறந்துடாம
हाँ बेटा वीडियो ऊपर मत करो லைக் करो சப்ஸ்கிரைப் करो ஷேர் करो இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம எவ்வளவோ சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்சம் சீரியஸாக பண்ணுங்க. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கண்டென்ட் மேக் பண்ணுறோம், நம்மளுக்குலாம் ஒரு ரீச் கிடைக்க மாட்டேங்குது. இதை நான் வைத்தறிச்சலில் சொல்லலை. இது வந்து வேற யாருக்காச்சும் கிரிஞ்சா கூட கண்டென்ட் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சா கூட ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம். இவங்ககிட்ட கண்டென்ட்டே கிடையாது. ஒரே தீம், ஒரு 30 செகண்ட் வீடியோ, ஒரே தீமு. ஆனால் வேற லொக்கேஷனில் வச்சு வெறும் சாமி அப்படின்னு ஒரு இதை வச்ச உடனே உங்களுக்கு இவ்வளோ ரீச் வருது அப்படின்னா அதை தான் என்னால் ஜீரணிச்சுக்க முடியலை. அது சரி, இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இவனுங்களுக்கெல்லாம் வாழ்வு தான்.